ஹலோ. ஹலோ, வணக்கம். மைதிலி மேடமா? ஆமாம்மா, நீங்க யாரு? என் பேர் மல்லி. அன்னபூர்ணி அம்மா உங்க நம்பர் கொடுத்தாங்க. ஆமாமா, அன்னபூர்ணி அம்மா பேசுனாங்க. உங்க நம்பர் கொடுத்திருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேசலாம்னு நினைச்சேன். சரிங்க மேடம். என்னென்ன சமைக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். இப்பதான் மெனு எழுதிட்டு இருந்தேன். 10 நிமிஷத்துல அனுப்பி வைக்கட்டுமா? சரிங்க மேடம், நீங்க அனுப்பி விடுங்க. வெஜ் நான்வெஜ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சமைப்பேன் மேடம். அன்னபூர்ணி அனுப்புறாங்கன்னா கவலையே பட வேண்டாம். கரெக்டான ஆளுதான் அனுப்புவாங்க. அம்மா, காலையில ஒரு 8:30 மணிக்கே வந்துரு. கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஒரு 11:30க்கெல்லாம் அவங்க வந்துருவாங்க. அந்த டைமுக்கெல்லாம் நீ சமையல ரெடி பண்ணி முடிச்சிடணும். சரிங்க மேடம், டைமுக்கு கமகமான்னு செஞ்சு அசத்திடுறேன். சரிம்மா, நான் உனக்கு மெனு அனுப்புறேன். நாளை காலையில பாப்போம். ஓகே மேடம். வாங்க, நீங்க வரதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிடலான்னு தான். ரெடி ஆயிட்டு வாங்க, தோசை ஊத்தி வைக்கிறேன். மல்லி, ஒரு நிமிஷம். அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணுங்கிறாரு? எதுக்குன்னு தெரியலையே. இவர் வந்ததும் வராததுமா கீழே இருந்தே அவங்க ஏதாவது இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களோ? அச்சச்சோ. சாரி மல்லி, வெரி சாரி. ஏங்க, என்னாச்சுங்க திடீர்னு சாரி எல்லாம்? அந்த டெண்டர் அலாட்மெண்ட் மிஸ் ஆச்சுல்ல? இல்லங்க, அன்னைக்கே நான் சொன்னேன்ல, நாங்க வேலைக்கு தான். தெரியும் மல்லி. அதுக்கு தான் நான் இப்போ உன்கிட்ட சாரி கேக்குறேன். என்னங்க இது சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்ல மல்லி, அன்னைக்கு நான் ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டேன். வேற ஒருத்தியா இருந்திருந்தா என்ன ரொம்ப தப்பா பேசிட்டு போயிருப்பா. ஆனா நீ அது டெண்டர் கிடைக்காத கோபத்துல இருந்திருப்பீங்க. யாரா இருந்தாலும் நான் அந்த நேரத்துல அங்க போயிருக்கேன்னு தெரிஞ்சா குழப்பிக்க தான் செய்வாங்க. விடுங்க, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். ஆனா கூட நான் உன்னை அவ்வளவு பேசி இருக்க கூடாது மல்லி. நீ இப்படி செஞ்சிருப்பியான்னு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசியிருக்கணும். விடுங்க, நான் அன்னைக்கே அதை மறந்துட்டேன் தெரியுமா? நீங்க திடீர்னு வந்து நின்னு தனியா பேசணும்னு சொன்னதால நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? ஏதோ புது பிரச்சனைன்னு நினைச்சிட்டேன். வந்து திட்ட போறீங்களோன்னு நினைச்சு மனசுக்குள்ள திருவாசகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்ப என்ன சொல்றாரு திருவாசகரே? உனக்கு உண்மையிலே பெரிய மனசு மல்லி. நீ உடனே எல்லாத்தையும் மறந்துடுற. ஆனா நானா இருந்தா தப்பு பண்ணாம இவ்வளவு திட்டுலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டேன். எதிர்த்து பேசிட்டு தூக்கி வீசிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருப்பேன். நான் அவ்வளோ பேசியும் நீ கோவப்படவே இல்லையே, எப்படி? மனசுல எல்லா கசப்பையும் வச்சுக்கிட்டா யாருக்குங்க பாரம்? எனக்கு தானே. அதனால நான் அதெல்லாம் நினைக்கிறது இல்லைங்க. நீங்க எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. என் தங்கச்சிக்கு சடங்கு செய்ய எல்லா சீரும் செஞ்சு என்ன சர்ப்ரைஸா கூட்டிட்டு போனீங்களே, அது ஒண்ணு போதுங்க. அத நினைச்சுக்கிட்டா மத்ததெல்லாம் மறந்துருங்க. இப்ப செத்தா கூட மனசு லேசா மேல போயிடுவேங்க. அதை விடுங்க, இப்ப நான் அதை பண்ணலன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த ஃப்ராட் பண்ண உண்மையான திருட்டு பைய மாட்டிக்கிட்டான். அவன் வேற யாரும் இல்ல, விஷால்னு நம்ம கம்பெனில வேலை பார்த்தவன் தான். ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் அவனை வேலையை விட்டு தூக்கி இருந்தேன். அவன் போறப்போ மொத்தமா பெரிய வேலையை செஞ்சுட்டு போயிட்டான். ஆனா இப்ப எல்லாமே சால்வ்டு. அவன் பண்ண கூத்தெல்லாம் தெரிஞ்சது மட்டும் இல்ல மல்லி, அந்த டெண்டரை நம்ம கம்பெனிக்கு திரும்பவும் கொடுத்துட்டாங்க. அப்படியாங்க? நிஜமா? முருகா, ரொம்ப சந்தோஷம். நம்ம கம்பெனிக்கு திரும்பவும் டெண்டர் கிடைச்சிருச்சுன்னு நீ இவ்ளோ சந்தோஷப்படுற. ஆனா நீ தப்பு பண்ணிருப்பியான்னு நான் யோசிக்காம விட்டுட்டேன் பாரு. சாரி மல்லி, என்ன மன்னிச்சிரு. விடுங்க, நான் தான் அன்னைக்கே மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. இப்ப என்ன சாப்பிடுறீங்க? தோசையே ஓகேவா இல்ல சப்பாத்தி போட்டு தரட்டுமா? இல்ல, எப்படி மல்லி? என்னது எப்படி? சப்பாத்தியா? காமெடி பண்ணாத மல்லி, நான் சீரியஸா கேக்குறேன். இந்த விஷயத்தை இவ்ளோ சாதாரணமா எடுத்துட்டு கடந்து போறேன். ஆனா பாரு, என்னால முடியல. ஏங்க? தப்பு பண்ணவன் நான் தானே. என் மனசுல ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. நான் தான் அதை விடுங்கன்னு சொல்றேன்ல.
இல்ல மல்லி, நீ நீ ஒண்ணு பண்ணு. நீ ஏதாச்சும் என்கிட்ட கேள. உனக்கு என்ன தோணுதோ கேளு. நீ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு நான் அதுல திருப்தி பட்டுக்கிறேன். ஆ, என்ன சொன்னீங்க? நீ எதுனாலும் கேளு மல்லி. அப்பதான் என் மனசு அமைதியாகும். கேக்குறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ கேட்காம நான் விட மாட்டேன். இல்லங்க, அது அது வந்து கேளு. நான் தான் கேட்டனே, சாப்பிட என்ன வேணும்னு கேட்டேன்ல. மல்லி, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, நான் ஜெனுவினா கேக்குறேன். நீ நீ இது வரைக்கும் என்கிட்ட பணம் எதுவும் கேட்கல, நானும் எதுவும் கொடுக்கல. எனக்கே நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு என்னைக்குமே பொருளாதார டிபெண்டன்சிஸ் இருக்கவே கூடாது. அப்போ பணம் கொடுத்து சரி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன பழைய மல்லி லேசா எட்டி பாக்குற? நான் சத்தியமா பணத்தை மனசுல வச்சுக்கிட்டு அந்த அர்த்தத்துல எதுவும் கேட்கல. நீ எப்படி சமாளிக்கிறன்னு எனக்கு எதுவும் புரியல மல்லி. அதனாலதான் அப்படி கேட்டேன். இங்க பாரு, நீ அந்த விஷயத்துல எப்ப வேணாலும் என்கிட்ட பணம் கேட்கலாம், அது வேற. ஆனா இப்ப கேக்குறது வந்து, அன்னைக்கு நான் கோவப்பட்டேன் இல்லையா, அத சரி பண்றதுக்கு உனக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு பாக்குறேன். மல்லி, நீ ஏதாச்சும் புடவை வாங்கிக்கிறியா? புடவையா? புடவை வாங்கி கொடுத்து எல்லாம் முடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் வேணாம். அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு. நான் தான் நீ எது கேட்டாலும் செய்யறேன்னு சொல்லிட்டல, நீ கேளு. மல்லி, நீ ஏதாச்சும் என்கிட்ட கேளு மல்லி, ப்ளீஸ். எனக்கு சின்ன குட்டியூண்டு ஆசைங்க. சொல்லு சொல்லு. உங்களுக்கு நான் என்னெல்லாமோ செய்யலான்னு ட்ரை பண்ணி கடைசியா தப்பு தப்பா முடிஞ்சு போகுது. அதுக்கு உங்களுக்கு பர்த்டே வருதுல்ல, அன்னைக்கு உனக்கு gift எதுவும் வேணுமா? முழுசா சொல்ல விடுங்க. சரி, சொல்லு சொல்லு சொல்லு. உங்க பர்த்டே அன்னைக்கு காலையில விடியறதுல இருந்து நைட்டு நீங்க தூங்க போற வரைக்கும் நான் உங்களுக்காக என்ன செஞ்சாலும் நீங்க ஏத்துக்கணும். ஏன் செய்யற, எதுக்கு செய்யற, இதெல்லாம் வேணாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் உனக்காக ஏதாச்சும் கேளுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? நான் ஆசைப்படுறது தானே கேட்க முடியும். இத சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன்னு எதுவும் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, இத வச்சு அட்வான்டேஜ் எடுத்துப்பாலும் தானே யோசிக்கிறீங்க. அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். ஒரு சர்வெண்டா வேணா நினைச்சுக்கோங்க. அப்படிலாம் இல்ல மல்லி, என்ன பேசுற? அப்புறம் ஏங்க நீங்க யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த ஹால்ல இருக்கிற சோஃபாக்குள்ள மூச்சு ஊதி உசுர கொடுங்கன்னு கேப்பேன்னு நினைச்சீங்களா? அதுக்கு இல்ல மல்லி, அன்னைக்கு என்னமோ நான் கோவத்துல பேசி வார்த்தையே வரலல்ல, அப்புறம் ஏன் சமாளிக்க தடுமாறுறீங்க? இங்க பாருங்க, நான் என்ன கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்க தானே? சொன்ன மல்லி, ஆனா நான் கேக்குறத கேட்டுட்டேன். செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லன்னா விடுங்க. அதுக்கப்புறம் சும்மா குற்ற உணர்ச்சியா இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வரும். சரி, இப்ப என்ன, உனக்கு நல்ல கோவமே வரட்டும். என் பர்த்டே அன்னைக்கு நீ செய்யற எல்லாத்தையுமே நான் ஏன் எதுக்குன்னு கேட்காம உன்னை ஏத்துக்கணும், அதானே? அவ்வளவுதானே? அதேதான். ரைட், அப்படியே செஞ்சிருவோம். சந்தோஷமா? நிஜமா வாங்க. ஆமா. தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ். ரெடி ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி. ஐயோ, அலீமா, என்ன இது? என்ன நடக்குது இங்க? டான்ஸ் எல்லாம் செமையா பண்றீங்களே. அங்க என்ன பாக்குறீங்க? அது ஒரு குஷியில என்ன அறியாம டான்ஸ் ஆடிட்டேன். ஐயோ, அவங்க யாராவது பாத்துட்டாங்களாண்டா. அவங்க எல்லாம் ரூம்ல தான் இருக்காங்க. ஆமா, என்ன விஷயம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. டாடா என்ன சொன்னாங்க? லவ் யூன்னு சொன்னாரா? ஏய், என்ன நீ
அன்னபூர்ணி பாட்டி கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் ஓவரா பேசுற வெண்பா. என்னடா இது லவ் யூ சொல்றது ஒரு குத்தமா? அது எல்லாருமே சொல்லலாமே. நான் உங்ககிட்ட சொல்லல, நான் டாடா கிட்ட சொல்லல, ஏன் நீ என்கிட்ட சொன்னதில்ல? அதுக்காக என்கிட்ட இப்படி எல்லாம் கேப்பியா? நான் உன்னோட அம்மாடி. சரி சரி கேட்கல, நீங்களே சொல்லுங்க. என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. அதுவா, நம்ம டாடாக்கு பர்த்டே வருதுல்ல? நம்ம டாடா இல்ல, ஏ டாடா. போ, உன்கிட்ட சொல்ல மாட்டேன். சாரி சாரி சாரி, நான் குறுக்க பேச மாட்டேன், சொல்லுங்க. டாடாவோட பர்த்டே அன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வர என் மேல கோவமே பட மாட்டாராம். நான் என்ன செஞ்சாலும் சந்தோஷமா ஏத்துப்பாராம். என்ன நீ இவ்ளோ ஹாப்பியான விஷயம் சொல்லிட்டு இருக்க, இப்படி பாக்குற? அவரா சொன்னாரா? எப்படி நம்ப முடியலையே. பின்ன நான் போய் சொல்றேனா? அப்படிலாம் சொல்லல மல்லிகம்மா. அவரா சொன்னாரா இல்ல நீங்க வேற ரூட்ல போய் அவரை மடக்கிட்டீங்களான்னு கேட்க வந்தேன். அது ஒரு சின்ன விஷயத்துக்காக அவர் சாரி கேட்டாரு. எனக்கு மனசு கேட்கல மல்லி. நான் ஏதாச்சும் செய்யணும், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொன்னாரு. அதுக்காக தான் நான் இத கேட்டேன். உடனே சரின்னு சொல்லிட்டாரு வெண்பா. அத சொல்லுங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் செம்ம கேம் ஆடுறீங்க. ஏன் அப்படி சொல்ற? பின்ன பெத்த பொண்ணு ஒருத்தி இருக்க, என்கிட்ட உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டாரா? அது கேப்பாரு வெண்பா, கேப்பாரு. ஓவர் டேக் பண்ணி போறீங்க. போங்க போங்க மல்லிமா போங்க. இனிமே என் ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படாதுல? ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணிப்பீங்களா? அடி ஒண்ணு என்ன சொல்லு? வணக்கம் மேடம். அன்னபூர்ணி பெரியமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்களே. ஓ மல்லி. ஆமா மேடம். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா சொன்ன டைம்க்கு வந்துட்டேன். உள்ள வா. வாமா. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வர கெஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு ருசி கண்டவங்க. ட்ரெடிஷ்னலா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு தான் இன்னைக்கு எல்லாரையும் என் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கேன். உன் பெரியம்மா உன் சமையலை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. என் மான மரியாதையெல்லாம் உன் கையில தான் மல்லி இருக்கு. என்னோட பக்குவங்கிறது என் கையில இல்ல மேடம், என் மனசுல இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடணும்னு ஆசையா சமைப்பேன். இது வரைக்கும் எதுவும் தப்பா போனது இல்ல. கவலைப்படாதீங்க மேடம், உங்க மான மரியாதை இன்னும் உயர்வாதான் ஆகும். நீ சொல்றதை கேட்கும் போதே மனசுக்கு நிறைவா இருக்கு. வா கிச்சனுக்கு போலாம். மேடம் சமையல் ரெடி. நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க. பரவாயில்லையே மல்லி, இவ்வளவு குயிக்கா சமைச்சு முடிச்சிட்ட. மல்லி எக்ஸலன்ட்மா, பின்னிட்ட. சின்ன பொண்ணா இருக்கியே, ஏதோ ஓரளவுக்கு சமையல் பண்ணுவேன்னு நினைச்சேன். அசத்திட்ட போ. இது எல்லாமே பிரமாதம். கோவக்காவை இவ்ளோ டேஸ்டா பண்ண முடியும்னு உன் சமையல்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வழக்கமா அன்னபூர்ணி அனுப்புறவங்க எல்லாம் சமையல ஓரளவுக்கு தான் பண்ணுவாங்க. இந்த தடவை தான் அன்னபூர்ணி நான் எதிர்பார்த்த மாதிரி ஸ்பெஷலான கரெக்டான ஆள் அனுப்பியிருக்காங்க. நீங்க எப்பனாலும் சொல்லுங்க மேடம், நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். சரி ஒரு நிமிஷம் இரு.
இந்த மல்லி இதுல 15,000 இருக்கு, எண்ணி பாத்துக்க. எண்ணி பாரு. என்னைக்கு யார் காசு கொடுத்தாலும் அவங்க முன்னாடி எண்ணாம வாங்க கூடாது. உன் புருஷன் என்னம்மா பண்றாரு? மல்லி, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். சரி, நீ பணத்தை என்ன? உன் பதட்டத்திலயும் தெரியுது உன் புருஷன் பொறுப்பானவர் இல்லைன்னு. குடிப்பாரா? இல்ல மேடம், என் புருஷன் ரொம்ப நல்லவர், ரொம்ப பொறுப்பானவர். பணம் கரெக்டா இருக்கு மேடம், ரொம்ப நன்றி. நீ உன் புருஷனை ரொம்ப நேசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதான் அவரை குறை சொன்ன உடனே உன்னால தாங்கிக்க முடியல. சரிம்மா, ரொம்ப நன்றி. அன்னபூர்ணிக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. நானும் பேசுறேன். சரிங்க மேடம், நான் வரேன். தேங்க்ஸ் மேடம். சரிம்மா. ரஞ்சிதா, விஜயோட பிறந்த நாள்ல அவனுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு அவனை அப்படி சந்தோஷப்படுத்தணும். அக்கா நமக்காக இவ்ளோ பண்றாளேன்னு அவன் அப்படியே அசந்து போயிடணும். எந்த அளவுக்கு அவன் நம்ம கிட்ட அட்டாச் ஆகுறானோ அந்த அளவுக்கு தான் மல்லி கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பான். இந்த பர்த்டே ஏற்பாடே மல்லி அவன் கிட்ட இருந்து தூரமா தள்ளி போக வைக்கிறதுக்கு தான். ராஜிமா, சூப்பரா நம்ம மாமாவோட பர்த்டேல அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே செஞ்சு அசத்திரலாம். ஆனா என்னடி இழுக்கிற? இல்ல, நம்ம மாமாவோட பர்த்டேக்காக இவ்ளோ மெனக்கெடுறோம், அந்த மல்லி மட்டும் சும்மா இருப்பாளா? அவளும் ஏதாச்சும் செய்வாள. அவ கைய கால முதல்ல கட்டி போடணுமே. என்ன ராஜிமா? அவகிட்ட பணம் எங்க இருக்கு? ஒரு பைசா அவ கையில கிடையாது. அவளால விஜய்க்காக ஒண்ணுமே வாங்கி கொடுக்க முடியாது. வேற என்ன செய்வான்னு நினைக்கிற நீ? அதுக்குதான் அவ பிளான் போட்டாளே. ஆமா, மாமாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுல நம்மள விட அவ ரொம்ப வேகமா இருக்கா. என்ன சொல்ற? அந்த மல்லி காலையிலே கிளம்பி போறாளே, எங்க போறான்னு ஃபாலோ பண்ணி போனேன். யாருன்னு தெரியல, நம்ம வீடு மாதிரி நல்ல பெரிய வீடுதான். அங்க போனா. எதுக்காக போனா? நீ விசாரிச்சியா? விசாரிக்காம வருவேனா? செக்யூரிட்டி கிட்ட கேட்டு அந்த வீட்ல ஏதோ விசேஷம் போல இருக்கு. 25-30 பேருக்கு சமையல் வேலை பார்க்க வந்திருக்கிறதா சொன்னான். என்ன சமையல் வேலைக்கா? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் தான். அண்ணக்காவடி புத்தி காமிச்சிட்டா பத்தியா? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்தி போகுமா? நம்ம குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டால அவ. விஜய் பொண்டாட்டி சமையல் வேலை செய்யறான்னு தெரிஞ்சா அவன் தலை நிமிர்ந்து ரோட்ல நடக்க முடியுமா? வரட்டும் இன்னைக்கு விஜய். அவளை 2ல 1 பாக்குறானா இல்லையான்னு பாரு. ஐயோ ராஜிமா, அவசரப்படாதீங்க. நிச்சயமா இந்த வீட்டு மருமகனும் விஜய் மாமாவோட வைஃப்னும் மல்லி சொல்லிருக்க மாட்டான். இத மாமா கிட்ட பிரச்சனையா கொண்டு போய் மாமா திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மத்தபடி எந்த வேலையா இருந்தா என்ன, வேலை செய்யறதுல என்ன தப்புன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, அப்புறம் நாம தான் அசிங்கப்படணும். அவ கண்டிப்பா பெருசா எதையாச்சும் பிளான் பண்ணிருப்பா. நாம எதையும் கண்டுக்காம அவளை செய்ய விட்டு அடிக்கணும். போடி பைத்தியக்காரி. அந்த ஒரு நாள் அவ சோறு பொங்கி கொட்டி கொட்டி கோடி கோடியா சம்பாதிச்சிட போறாளா? அப்படி இல்ல, மாமா நம்ம குடுக்கற கிஃப்ட் எவ்வளவு நான் பாப்பாரு. அவருக்கு போய் விலை முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். விஜய் எவ்வளவு விலைக்கு வாங்கினாலும் அதை பெருசுப்படுத்தவே மாட்டான். அவளுக்கு 500-1000 கிடைச்சா கூட அத வச்சு அவ பெருசா பிளான் பண்ணுவா. கரெக்ட் ரஞ்சி. விஜய் கிட்ட க்ளோஸ் ஆகுறதுக்கு அவ போடுற எல்லா பிளானையும் தவிடுபொடியாக்கணும். கொஞ்சம் விட்டோம் அவ்வளவுதான், பச்சைக்குன்னு அவன் கிட்ட ஒட்டிப்பா. அதுக்கு அதுவும் அந்த குட்டி வெண்பா வேற சப்போர்ட்டுக்கு இருப்பா. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.